பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஆயத்தை சொல்ல போகிறோம். இது குரான்லேயும் வந்திருக்கு, திக்ருகள்லேயும் வந்திருக்கு, ஹதீஸுகள்லையும் பார்க்கக்கூடிய ஆயத்து தான். ஆனால் இதை நீங்கள் 2 நேரங்களில் ஓதி பாருங்கள். ஒன்று வைகறை பொழுது நேரத்துலையும், இன்னொன்று வைகறை மறையக்கூடிய நேரத்துலையும். முக்கியமாக நம்ம சொல்கிறோம் தஹர் மற்றும் இஃப்தாருடைய நேரத்தை தான் நம்ம சொல்கிறோம். மற்ற நாளில் கூட நம்ம காலை மாலை அப்படிங்கிறது 2 நேரத்துலையுமே இபாதத் செய்வோமான்னு தெரியாது, நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. காலையில் ஃபஜ்ர் தொழுகிறவங்க கூட அவசர அவசரமாக என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு நிறைய பேர் ஃபஜ்ரே தொழுக மாட்டாங்க. அதே நேரத்தில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கும், டைம் ஆயிரும், நமக்கு வேலை இருக்கும். இப்படியே காலையும் மாலையும் போய்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரமலானுடைய நேரத்தில் சஹரும் கிடைக்கும், இஃப்தாரும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நாம் மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே அட்டென்ஷனாக இருப்போம். எல்லாருமே அந்த இடத்துல ஆஜராயிருவோம். சஹருடைய நேரத்துலையும் சரி, இஃப்தாருடைய நேரத்துலையும் சரி. உண்மையாலுமே இந்த மாதத்தில் நம்ம அமல் செய்கிறது எவ்வளோ பாக்கியம் தெரியுங்களா? நமக்கு மற்ற நாள் வருஷம் பூரா நமக்கு காலையும் மாலையும் வேலை இருந்தாலும் கூட இந்த நாட்களில் காலை மாலை அமல் செய்கிறதுக்குன்னே நம்ம ஒதுக்க முடியும். எல்லாருமே அதை செய்வாங்க. எப்பயுமே எல்லாரும் செய்யும் போது நாம் செய்கிறது ஈஸியாக இருக்கும், எல்லாரையும் செய்ய வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதை ஓதிவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு, அவனுடைய சக்தியை கொண்டு எந்த விஷயமெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கு. அவனுடைய ஆற்றல் இல்லாமல், அவனுடைய சக்தி இல்லாமல் எதையுமே நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த சக்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதை கொண்ட வார்த்தைகளை கொண்டு அவனை அழைக்கணும். மற்ற நேரத்தில் நம்மளால் அழைக்க முடியல, நம்ம அமல் செய்ய முடியல, அவசரமாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை காலையிலையும் ஓதணும், சாயங்காலமும் ஓதணும். அதாவது சகர்லேயும் ஓதணும், நோன்பு திறக்கும் போது ஓதணும். நீங்கள் காலையில் ஓதும் போது டைம் இருந்தால் சஹருக்கு முன்னாடி ஓதுங்க, இல்லாட்டினா சஹருக்கு பின்னாடியே ஓதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஹர் செஞ்சுட்டு காலையில் ஓதுங்க. அதே நேரத்தில் மாலை நேரத்தில் இஃப்தாரும் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஓதுறது ரொம்ப சிறப்பு. இல்லை எனக்கு ரொம்ப அவசரமாக இருந்துச்சு, வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நோன்பு திறக்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நோன்பு திறந்து முடிஞ்ச கையோடு அங்கே உட்காந்து ஓதிட்டு எந்திரிங்க. நிச்சயமாக நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதே மாதிரி ஒரு நோம்பாளி நோன்பு முடித்த கையோட நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை பரிபூர்ணமாக முடிச்சிருக்கீங்க, நோன்பை திறந்துட்டீங்கன்னா நோன்பை நிறைவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நிறைவு பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் இபாதத் செய்வது சிறப்பாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப முடிஞ்ச கம்ஃபர்டபுளான டைமில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒன்று சஹரி, இன்னொன்று இஃப்தாரு. முன்னாடி செஞ்சாலும் சரி, பின்னாடி செஞ்சாலும் சரி. இப்போ என்ன ஓதுன்னு பார்த்தீங்கன்னா, பியதில் ஹைர் இன்ன காலாக்குள்ளி ஷே இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தான் நீங்கள் ஓதணும். பியதில் ஹைர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கைவசம்தான் எல்லா நல்லதும் இருக்குது. பியதில் ஹைர், அவன்கிட்ட தான் எல்லா நல்லதும் இருக்குது. இன்ன காலாக்குள்ளி ஷே இன் கதீர், அதை அவன் நாடுறவங்களுக்கு கொடுப்பான். எப்படி அழகாக சொல்கிறோம் பாருங்கள். அல்லாஹ்ட்ட தான் எல்லா நல்லதும் இருக்குது, அவன் நாடுறவங்களுக்கு அதை அவன் கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அல்லாஹ் இந்த அடியான் என்கிட்ட என்ன பண்ணுறான், என்கிட்ட நல்லது இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறான், அதை நான் விரும்புகிறவங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறதையும் ஒத்துக்கிறான். நம்ம பொதுவாக சில நேரத்தில் சொல்லுவோம், எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது, எனக்கெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் பேசுவோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் விரும்பினானா அவங்களுக்கு கொடுத்துருவான். அப்படி நம்ம சொல்லும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு தோணும். நம்மளை ஒருத்தவங்க புகழ்ந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நல்லது தான் நம்ம நினைப்போம், நல்லது தான் செய்வோம். அப்போ அல்லாஹ்வே இப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவான், நல்லது கொடுப்பான். நம்ம சொல்கிறதுலேயே எவ்வளோ அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம தொகுக்கும் போதே அழகான திக்ருகள், ரொம்ப அர்த்தம் கொண்ட இஸ்முகள், சிறப்பான வார்த்தைகள், வாக்கியங்கள், இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். அதை கொண்டே நம்ம பலன் பெற்ற முடியும். பெரிய பெரிய அமல் சொன்னால் உங்களால் உட்காந்து ஓத கூட முடியாது. ஆனால் இதை ஒரு 33 முறை ஓதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஈஸியாக உட்காந்து ஒரு 33 முறை ஓதி முடிச்சிடலாம். நிச்சயமாக இதை ஒரு 33 முறை நீங்கள் காலையிலையாக இருந்தாலும் மாலையிலையாக இருந்தாலும் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு உங்கள் துவாவை கேளுங்க. யாரெல்லாம் உங்கள்கிட்ட தான் நல்லது இருக்குது, நீ நாடுறவங்களுக்கு அந்த நல்லதை கொடுப்பேன், எனக்கு இந்த நல்லதை கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்லது கிடைக்கும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பலன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் நம்ம போட்டுட்ருக்கோம். எந்தெந்த நேரத்தில் எதை ஓதி பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நம்ம போகிறத பார்த்துவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க.